ஃபாஸ்ட்டாக போகலாம். ஏன்னா வண்டி பின்னாடி வருது ரெடியாக. அதுக்கப்புறம் நமக்கு ஃபாஸ்ட் தேவையில்லை, ஸ்லோ தான் தேவை. அப்போ நமக்கு என்ன தேவை? முதல்ல பிரேக்கு. ஆமாம். இப்போ நியூட்ரல் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணதுனால ஸ்ட்ரைட்டு, ஷேக் பண்ணக்கூடாது. நியூட்ரல் வந்து அப்படியே டேரெக்டாக போகணும். ஓகே. நம்மளுக்கு அங்கே பெண்டு வருது, அதுக்கு முன்னாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். பயம் தெரியணும் உடம்புல இருந்து. அப்படின்னா கிளச்சு போயிட்டு உடனே பிரேக்கில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டு ரெட் லைட் எரியுதுல்ல, ரிமூவ் பண்ணுங்க. ரைட் பார்த்துட்டு ரேஸ் பண்ணாமல் கிளச்சை மட்டும் நான் மைல்டாக ஷேக் பண்ணுங்க. அது தான். இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி ஸ்டேரிங் அப்படியே பிடிச்சிக்க, கிளச்சை பிடிச்சிக்க, நல்லா புஷ் பண்ணி தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு 25 ஆச்சா. ரேஸ் ஸ்டாப்பு, ஸ்டேரிங் அப்படியே பிடிச்சி கிளச்சை பிடிச்சி அப்படி நடுவில் எடுத்து தேர்டுக்கு ஆகும். கிளச்சை வெளியே எடுத்து ஸ்டேரிங் பிடிச்சிட்டு அப்படியே ரேஸ். போகும்போது ஆள் இல்லைன்னா ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கணும். ஸ்டேரிங் அந்த கையை வலது கை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வலது கை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும், இறக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் ஏற்றணும் மேலே கையை. வண்டி இழுத்து தான் போகும் தவிர இந்த டைமில் பிரேக் முதல்ல நீங்கள் அமுக்க வேணாம். கிளச்சை ரெண்டாவது வச்சுட்டு நடுவில் நியூட்ரல் பண்ணிவிட்டு செகண்ட் கியரை போட்டு அவர் நம்ம பின்னாடி வருவார். நம்ம போகலைன்னா நம்ம மாட்டிப்போம். போகும்போது இவங்களை பாருங்கள், லெஃப்டில் ரேஸ் பண்ண வேணாம், ரேஸ் பண்ண வேணாம். வண்டி உள்ளே வருதான்னு பார்க்கணும், பார்த்துட்டு தான் ரேஸ் பண்ணணும். இங்கே தேர்ட் கிளாஸில் 3ஆவது கிளச்சு ஃபுல்லாக புஷ் பண்ணிக்க. புஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்க. ரெட் லைட் எரியுதுல்ல, ஹேண்ட் ரைட் ரிமூவ் பண்ணிக்க. ரைட் பார்த்துட்டு ரேஸ் பண்ணாமல் கிளச்சை மட்டும் நான் மைல்டாக ஷேக் பண்ணேன். ஓகே. கொஞ்சம் ரைட்டில் போய் தேர்ட் கிளாஸ் தான். இது டெய்லி ரொட்டேஷன். அதாவது நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோங்கிறத ஒரு வீடியோ, நான் 3 வீடியோ எடுத்துருந்தேன்ல, அதோட சேர்த்து லிங்க் இது. அந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாஸில் இருக்கும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குங்கன்னு நான் அதில் சொல்லியிருப்பேன். கிளச்சை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ரேஸ் மைல்டாக கொடுங்க, மைல்டாக கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இதுக்கப்புறம் 20 km ஸ்பீடு. ஓகேவா? இதுக்கப்புறம் ரேஸ் ஸ்டாப்பு, கிளச்சு செகண்ட் கியர் ஓரமாக போட்டு அதே கிளச்சை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து முடிச்சிட்டோம்னா அடுத்தது ரேஸ் தான். அவ்வளோதான். ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா தேர்ட் கிளாஸ்னால ஓரளவுக்கு ஸ்டேரிங்கு இப்போ வராது, இப்போ லேட்டாக தான் வரும். 25 ஆச்சா. ரேஸ் ஸ்டாப்பு, ஸ்டேரிங் அப்படியே பிடிச்சிட்டு கிளச்சை பிடிச்சி அப்படி நடுவில் எடுத்து தேர்ட் கியர். அவ்வளோதான். கிளச்சை வெளியே எடுத்துகிட்டு ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு அப்படியே ரேஸ் போகலாம். போகும்போது லெஃப்ட் மிரரு ரைட்டு மிரர் பார்த்துக்கலாம். தலையை கொஞ்சம் இறக்கி வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட்டு ரைட்டு மிரர் பார்த்துக்க. நம்ம இப்போ போகிற ஸ்பீடை வந்து இதில் பார்க்கணும். கரெக்டாக 40 வருதா? இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி ஸ்டேரிங் அப்படியே பிடிச்சிக்க, கிளச்சை பிடிச்சிக்க, நல்லா புஷ் பண்ணி தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு அப்படியே கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டேரிங்கை மட்டும் கேட்ச் பண்ணிக்க. இப்போ ரேஸ் தான் பழையபடியும். இப்போ நம்மளுக்கு அங்கே பெண்டு வருது, அதுக்கு முன்னாடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். பயம் தெரியணும் உடம்புலேருந்து. அப்படின்னா கிளச்சை போயிட்டு உடனே பிரேக்கில் வந்துடுங்க. கிளச் போனால் லூஸ் ஆகிடும், உடனே பிரேக்கில் வந்துடணும். இப்போ தேர்டு கியர் பிரேக்கில் கால் எடுத்துகிட்டு கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உடனே சடன்லியாக ரேஸ்க்கு போயிடணும். ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு என்ன தேவைங்கிறது இந்த ரோட்லேயே டிசைட் பண்ணிட வேண்டியதான். ரோடை பார்க்கும்போது நமக்கு தெரியணும் இந்த இடத்துக்கு இந்த ஸ்டேரிங் கொஞ்சம் ரேஸ் கொடுக்கலாம். ரொம்ப வேணாம், கொஞ்சம். ஆனால் 3லேயே போட்டோம், மேலே 3லேயே போட்டோம். இப்போ நம்ம 3ல் போயிட்டுருக்கோம். ரோடு எண்டு ஃபினிஷ் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரேஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். சப்போஸ் பயமாக இருந்ததுன்னா ரேஸை நிறுத்திட்டு ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், லைட்டாக. இப்போ இதுக்கப்புறம் பள்ளம், வண்டி இழுத்து தான் போகும் தவிர இந்த டைமில் பிரேக் முதல்ல நீங்கள் அமுக்க வேணாம். கிளச்சை ரெண்டாவதாக வச்சுட்டு நடுவில் நியூட்ரல் பண்ணிவிட்டு செகண்ட் கியரை போட்டு அப்படியே ஃபஸ்ட்டு கியர் ஓரமாக போட்டுருங்க. முடிஞ்சுன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கியருக்கு லைட்டாக ஸ்லோ பண்ணி தான் வண்டி எடுக்க போகிறோம். லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு ஸ்டேரிங்கும் சுத்தம் போகிறோம், கிளச்சையும் லைட்டாக மூவ் பண்ண போகிறோம். எவ்வளோ மூவ் பண்ண போகிறோம்? கொஞ்சமாக, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆகும். வண்டி மூவ் ஆகும்போது ஆள் இல்லைன்னா ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கணும். ஸ்டேரிங் அந்த கையை வலது கை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வலது கை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும், இறக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் ஏற்றணும் மேலே கையை. இப்போ ரேஸ் கொடுக்கலாம். இப்போ கொடுக்குற ரேஸ் வந்து 20 km. இப்போ ரேஸ் ஸ்டாப்பு, ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு கிளச்சு, ரேஸ் ஸ்டாப்பு, செகண்ட் கியர், கிளச்சை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
இப்போ நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்டேரிங்கை மட்டும் அப்படியே பிடிச்சிட்டு ஆட்டக்கூடாது. அப்படியே ஸ்டேரிங்கை ஷேக் பண்ணாமல் ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சுக்கு போயிடணும், கீருக்கு போயிடணும். அப்படியே தேர்டு கீருக்கு போயிட்டு அப்படியே காலை வெளியே எடுத்துருவாங்க. அப்படியே பழையபடி ரேஸ் போகலாம். ஆனால் ஸ்டேரிங் மிஸ் ஆகக்கூடாதுன்னா இதை வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மிஸ் ஆகாது. இது கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும். நம்ம ரைட்டில் தான் அதிகமாக பவர் வேணும். இப்போ நம்மளுக்கு வளைவு இருக்குது. பிரேக்கில் காலை மாற்றிட்டு இந்த கையை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணணும். லெஃப்டில் ரொட்டேட் பண்ணும்போது வண்டி இங்கே வரும். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணதை லூஸ் பண்ணணும். இப்போ ரேஸ் பண்ணலாம். கிளச் எடுத்துட்டு தான் பண்ணணும். புரியுதா? ரெண்டு பக்கம் இப்போ கண்ணாடி பார்த்துக்கோங்க, லெஃப்ட் ரைட்டு. இப்போ நம்ம என்ன வைக்க போகிறோம்? பிரேக் வச்சுட்டு கிளச்சை வைக்க போகிறோம். வச்சுட்டு செகண்ட் கியர் எடுக்கும்போது முன்னாடி ஸ்டேரிங்கு இந்த கை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருந்ததுன்னா கையை மாற்றிட்டு காலை மெதுவாக வெளியே எடுக்க வேண்டியதான். பிரேக் காலையும் கிளச் காலையும். பின்னாடி வண்டி வருது இல்லை, அப்போ உடனே நம்ம போனால் தான் அவர் நம்ம பின்னாடி வருவார். நம்ம போகலைன்னா நம்ம மாட்டிப்போம். போகும்போது இவங்களை பாருங்கள், லெஃப்டில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்படி தான். இப்போ ரேஸ் லைட்டாக கொடுக்கலாம். இப்போ கொடுக்குற ரேஸு தேர்டு கியர் கொடுக்குறோம். புரியுதா? இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு அப்படியே தேர்டு கியர் நடுவில் மேலே கிளச்சை வெளியே எடுத்துட்டு கீர் விழும்ப டைட்டாக இருந்துச்சா? ஆமாம். அப்போ நியூட்ரல் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணதுனால டைட்டு. ஷேக் பண்ணக்கூடாது. நியூட்ரல் வந்து அப்படியே டேரெக்டாக போகணும். இப்போ லைட்டாக போகலாம். ரேஸ் போகலாம். கேப் இருந்தால் ரேஸ் போகலாம். நல்லா வேகமாக போகலாம். ஏன்னா கேப் இருக்குது. வேகமாக போகலாம். இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சுக்கு போய் அப்படியே ஃபோர்த்து கியர் பேக்கு அப்படியே கிளச் ரிலீஸ் பண்ணி அப்படியே ரேஸு ஃபாஸ்ட்டாக போகலாம். ஏன்னா வண்டி பின்னாடி வருது ரெடியாக. இதுக்கப்புறம் நமக்கு ஃபாஸ்ட் தேவையில்லை, ஸ்லோ தான் தேவை. அப்போ நமக்கு என்ன தேவை? முதல்ல பிரேக்கு போடுங்க லைட்டாக. கிளச்சு அடுத்ததான் தேர்டு கியர் ரிமூவ் பண்ணி அப்படியே செகண்ட் கியர் ரிமூவ் பண்ணுங்க. ஒரே டைமில் தேர்டும் செகண்டு அப்படியே வந்து பிரேக்கையும் கிளச்சையும் லைட்டாக லூஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? திருப்ப போகிறோம். கிளச்சு ஃபுல்லாக எடுத்தால் தான் திருப்ப முடியும். ரேஸ் பண்ண வேணாம். வண்டி உள்ளே வருதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் ரேஸ் பண்ணணும். இங்கே இந்த லெஃப்ட் சைடு எப்பவுமே பார்க்கணும். டர்ன் பண்ணும்போது முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலை மாற்றும் போது தான் ரேஸ் பண்ணணும். இப்போ ரேஸ் பண்ணலாம். இவர் ஃபோர்த்து கிளாஸ் தான். ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க, கிளச்சுக்கு வந்துடுங்க, லைட்டாக பிரேக் எட்டி பார்க்கணும். ஏன்னா இந்த வண்டி எகிருது அப்படியே ரைட்டில். இப்போ நீங்கள் ரேஸ் லைட்டாக கொடுக்கலாம். கொடுக்குற ரேஸ்லேயே தெரிஞ்சிடும் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது. சவுண்டு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு அப்படியே தேர்டு கியர் நடுவில் லூஸ் பண்ணி இங்கே தான் டைட் பண்ணக்கூடாது. லூஸ் பண்ணால் நிற்கணும். ஈஸியாக இருக்கா? கிளச்சை வெளியிடுங்க. இப்போ ரேஸ் நீங்கள் அங்கேயே ஆடிட்டே வச்சுக்கிங்க. ஃபிஃப்த்துக்கும் தேர்டுக்கும் நடுவில் ஒரு ஜாம் இருக்கும். அங்கே அதில் போய் லாக் ஆகிடும். ஃபாஸ்ட்டாக போகலாம். லாரி வருது, ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். பிரேக்கில் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். கிளச் வேண்டாம், அவ்வளோதான். ஏன்னா லாரி வருது. இப்போ பிரேக் லூஸ் பண்ணி பழையபடி பெருவரில் போகணும். ரேஸ்க்கு எப்போவுமே லைட்டாக தான் போடணும். எகிரக்கூடாது வண்டி. நம்ம கொடுக்குற ரேஸ் வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. லைட்டாக தான் எகிரணும் ரேஸு. இப்போ எகிரலாம். ஏன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்குது. நம்ம ரோடு அதுக்குள்ளே பைக் வந்துச்சுன்னா எகிரக்கூடாது. இப்போ எகிரலாம் நல்ல வேகமாக. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சுக்கு போய் நிதானமாக கீர் போடணும். ஃபோர்த்து கீர் எங்கே இருக்குன்னு பார்த்து நிதானமாக போடணும். போட்டோம்னா காலை வெளியே எடுக்கணும். அடுத்ததான் நமக்கு ரேஸ் தான். போட்டோம் ரேஸ் அடிக்க வேண்டியதான். பஸ் உள்ள நுழைதா இதே லைனில் கிளச்சு பிரேக்கு ரெண்டையும் கொண்டு வாங்க. அப்படியே 3வது கியர் மைனஸ் போடுங்க. போட்டு அந்த பஸ்ஸும் வருதா, அப்போ கொஞ்சம் இந்த எது பக்கம் இடம் இருந்தால் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் கிளச்சை வெளியே எடுத்துட்டு திரும்ப பிரேக் வேணா வைக்கணும், வேணான்னா எடுத்துடலாம். இப்போ ரேஸ் கொடுங்க. இது டெய்லி ரொட்டேட்டிங் கிளாஸ் தான். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோங்கிறத லைவாக நம்ம காட்டுறது தான் இந்த வீடியோவில். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஆட்டோ இருக்கா, பஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே ஸ்லோ டைம் வந்துச்சு. இப்போ பிரேக் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே லெக்கை கிளச்சு கொண்டு போயிடணும். பிரேக் லைட்டாக தான் போடணும். செகண்ட் கியர் நியூட்ரல் பண்ணி சைடில் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு கியரை ஓரமாக மேலே ஓரமாக எடுத்துடணும். ஓரமாக
ஓரமாக எடுக்கல மேலே. இப்போ நம்ம பிரேக்கு கிளச்சில் தான் டர்ன் பண்ண போகிறோம். எதுக்கு பிரேக் கிளச்சுன்னா பள்ளம், பிரேக் இல்லைன்னா இழுத்துரும் வண்டி. அதனால் பிரேக்கும் கிளச்சும் நம்ம பிடிச்சிட்டு லைட்டாக காலை வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கும்போது லெஃப்ட்டில் வரணுன்னா ஸ்டேரிங்கை நம்ம என்ன செய்யணும், மடக்கி கொண்டு வரணும். லெஃப்ட்டில் கொண்டு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரைட்டில் செக் பண்ணணும். ஸ்டேரிங்கை செக் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டெடியாக வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறோம். கிளச் எவ்வளோ கொடுப்பீங்க, உள்ளே நைஸாக உள்ளே கொடுங்க. பிரேக்கு அவ்வளோதான். சரியா? ஃபுல்லாக நீங்கள் முழுமையாக 10 கிளாஸ் மேலே ஓட்டும் போது தான் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் இந்த ஸ்டேரிங் வராது. சரிங்களா? சரி.